அதுக்கு முன்னாடி எவ்வளோ நீங்கள் மின் கட்டணம் செலுத்தியிருந்தீங்க, இப்போ எவ்வளோ செலுத்துறீங்க? அப்போ 3700 3800 செலுத்தியிருந்தேன். இப்போ வந்து 7000 செலுத்தினேன். இப்போ இந்த மாதம் நான் கூடுதல் தான் இருக்கு. 200 யூனிட் சொன்னா பாரு, கரெக்டாக தான் போயிருக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. இந்த 200 கொடுத்தே எனக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ எனக்கு 2400 நான் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கேன். இப்போ இதுக்கு யார் பதில் சொல்லுவா? இபி மினிஸ்டர் சொல்லுவாரா? ஆனால் மின்வெட்டுன்றது நிறைய வருது. லோ கரண்ட் கொடுக்குற வருது, போன நைட் அந்த மாதிரி வருது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த தொகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தாவேக ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 60 நாள் ஆகுது. இந்த 60 நாள்ல சென்னை வாழ் மக்களோட மின்சாரம் எப்படி இருக்கு, அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க மக்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேட்போம். தாவேக ஆட்சி அமைக்கிறது முடி விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா 200 யூனிட் ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா 500 யூனிட் பயன்படுத்துறவங்களுக்கு தான் 200 யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த 200 யூனிட்டை சாத்தியப்படுத்தியிருக்காரா, கொடுக்க முடிஞ்சிருக்கா? சாதாரண ஒரு கூலி வேலை தாங்க, நான் அயன் பண்ணுற வேலை தான் செய்கிறேன் நான். ஆனால் எனக்கு அது சாத்தியக்கூட 200 யூனிட் கம்மியாக இல்லை. எனக்கு 500 யூனிட்டுக்கு உள்ளே போனாதான்றது வந்து நான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. அது நடைமுறையில் வரும்போது அது ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்த வார்த்தையே அதே பயன்படுத்தியிருந்தால் அது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 500 யூனிட்டுக்கு மேலே போனால் பிறகு அது சாத்தியக்கூறு கிடையாது. அது எனக்குன்னு இல்லை, தமிழ்நாட்டு மொத்த ஒரு ஏழ்மையான ஒரு தொழில் செய்கிற எல்லாருக்குமே ஒரு இயல்பான ஒரு விஷயம். இது சாத்தியக்கூறு கிடையாது. அது முதல்ல 200 யூனிட்னா மொத்த ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை செஞ்சது நல்லா இருந்திருக்கும். இப்போ 500 யூனிட் யூஸ் பண்ணால் தான் 200 யூனிட் வந்து அதிகமான. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நீங்கள் மின் கட்டணம் செலுத்தியிருந்தீங்க, இப்போ எவ்வளோ செலுத்திருக்கீங்க? அப்போ 3700 3800 செலுத்தியிருந்தேன். இப்போ வந்து 7000 செலுத்தினேன். இப்போ இந்த மாதம் நான் இப்போ கூடுதலாக ஆயிருக்கு அப்படின்னு. கூடுதல் தான் ஆயிருக்கு. இப்போ இதனால என்ன சிக்கல், என்ன மாதிரி சிக்கல் அதுக்குள்ளே இருக்கு? 5ஆம் தேதி ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா இப்போ 15ஆம் தேதி கணக்கெடுப்பாங்க. இந்த 10 நாள் போனால் என்ன, இந்த 10 நாள் யூனிட் அதிகமானால் 500 யூனிட் மேலே தான் போகும். அந்த கணக்கெடுப்பு வந்து அந்த 10 நாளைக்கு உள்ளே கரெக்டாக வந்ததுன்னா அது கரெக்டாக இருந்துடும். ஓகே. இப்போ தொடர்ச்சியாக சென்னை புறநகர்கள் மற்ற சிட்டிகள் எல்லாமே மின்வெட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? காரணம் அது நமக்கு தெரியலைங்க. நாங்கள் இருக்கிறது நாங்கள் வில்லேஜில் இருக்கோம். தொடர்ச்சியாக மின்வெட்டு இருக்கு, மின்சாரம் இருக்கு. பொய் சொல்லக்கூடாது. எங்கள் ஒரு இதில் அந்த மின்வெட்டுன்றது கிடையாது. அதெல்லாம் நல்லா தான் கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கு. அந்த சென்னையில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சென்னை மக்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியுங்க. எங்களுடைய இதில் கரெக்டாக நடந்துட்டு இருக்கு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நல்லா போயிருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. தாவேக ஆட்சியில் 200 யூனிட் சொன்னா பாரு, கரெக்டாக தான் போயிருக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைங்க, அது 500 யூனிட் பயன்படுத்துறவங்களுக்கு மட்டும்தான் அது 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சில இடங்கள்ல மின்வெட்டு ஆகுது, கரண்ட் வரல அப்படின்னு மக்கள் அவதிப்படுறான்னு சொல்லி பொய் ஐயா. கரண்ட் எல்லா இடத்துலையும், நான் வேலூர் மாவட்டத்தில் தான் வரேன். கரண்ட்டு 20 hours நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நல்லா இருக்குது. இப்போ ஊழல் 1 ரூபா கூட இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்றாரு. அது மாறி இருக்குங்களா? சாத்தியம் தான், மாறி தான். நிறைய ஊழல்லாம் ஒழிச்சு கட்டாரு, எதுவுமே கிடையாது. எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ ஆட்சி வந்து அருமையாக போயினுக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே மாதிரி போனா எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பரான ஆட்சி. ஓகேவா? நன்றி. என்னென்னா போன மாதம் வந்து நான் பில்லு கட்டினது 3356 ரூபா கட்டினேன். இந்த மாதம் வந்து நான் பில்லு கட்டினது வந்து எனக்கு வந்து 5400 ரூபா வந்திருக்கு. அப்போ எனக்கு வந்து ஒரு 2000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு, கம்மியாக வரல. ஸோ இதில் வந்து அவர் சொன்னது 200 யூனிட் நான் வாங்கினேன் பற்றியா, எனக்கு இப்போ வந்து 800 ஆயிடுச்சு. 200 நான் வாங்கினதால 800, அந்த 200 இல்லைன்னா கூட நான் பில்லு வந்து எவ்வளோ கட்டியிருப்பேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3000 ரூபா 4000 ரூபா தான் கட்டியிருப்பேன். இந்த 200 கொடுத்தே எனக்கு பிரயோஜனம் இல்லை. அது என்னென்னா எக்ஸ்ட்ரா தான் போகும். ஏன்னா மேலே போக 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 ஸ்லாப் ஏறிட்டே இருக்குல்ல, அது மேலே போயிட்டே இருக்குது. இன்றைக்கி கரண்ட்டு கட்டுன்றது வந்து ட்ரிப்ளிகேனில் வந்து ஓரளவு பரவாயில்ல, ட்ரிப்ளிகேனில் பரவாயில்ல. அதர்வைஸ் மற்ற ஊர்லாம் நிறைய கரண்ட்டு கட் ஆகுது, அதெல்லாம் ஒன்று. பட் எங்கள் ஏரியாவுக்கு வந்து ஓரளவு பரவாயில்ல. ஆனால் கரண்ட்டு பில்லுன்றது வந்து டபுள் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது, அவங்க வந்து 200 யூனிட் கொடுத்தது வந்து அது எப்படின்னா ஒரு நான் கொடுத்துருக்கேன்ற மாதிரி தான் இருக்குது. அது வாய் பேச்சுக்காக ஒரு வாங்கிக்கலாம் 200. இப்போ நானே இப்போ ஒப்படைக்கிறேன்னு கொண்டு வச்சிங்களேன், எனக்கு 200 யூனிட் வேணாம், எனக்கு இருந்தாங்க நீ 200 யூனிட் எனக்கு தேவையில்ல, நான் என்னோடய இதில் 0லேருந்தே நான் கட்டுறேன்னு சொன்னால் எனக்கு ஒருத்தனுக்காக ஜியோ மாற்ற முடியாது. ஸோ கொடுத்துருக்காங்க. பட் இப்போ காற்று இல்லாத நேரத்தில் எல்லாருமே ஏசி யூஸ் பண்ணுறாங்க. அதர்வைஸ் கரண்ட்டு கட் ஆகிறது இதுவும் ஒரு சான்சஸ் தான். நம்ம கட்சி வாய்ஸாக இது சொல்ல, பட் முதல்வருக்கும் சரி, அந்த இபி மினிஸ்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மக்களை வந்து பார்க்கணும். என்ன ஏன் இப்போ 2000 ரூபாய் ஏறிக்கு நான் போய் போராட்டம் நடத்தினா என்னை போய் போலீஸ் வந்து தனியாக என்னை தூக்குவாங்க. நீ ஏன்பா போராடுறேன்னா எனக்கு
2000 நான் தரேன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க நம்மள உண்மையிலேயே நீங்க தரேன். அதிகமா கட்டியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு திரும்பவும் கிரெடிட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை அப்படிலாம் வந்ததே கவர்மெண்ட் சொல்லி என்னைக்கு வந்து சொல்லுங்கள். இன்னும் ஒரு ஜீவோ எதுவும் போடாத நேரம் எப்படி வரும் என் அக்கௌண்ட்டுக்கு? அது வராது. இப்போ எனக்கு 2400 நான் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கேன். இப்போ இதுக்கு யார் பதில் சொல்லுவா? இபி மினிஸ்டர் சொல்லுவாரா? இல்லை எங்கள் உள்ளே இருக்கிறப்போ எங்கள் எம்எல்ஏ யாருன்னா இருப்பாங்களே. இங்கே எம்எல்ஏ வந்து அவர் இல்லை, அவங்க கட்சியில் தாவேக்கால இல்லை, இங்கே உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கார். பட் அவங்க இருக்கும்போது எல்லாமே க்ளீனாக இருந்தது. இப்போ இந்த இடத்துல வந்து யாரும் கேட்பார் மேய்ப்பார் யாருமே இல்லாத இருக்குது தான் உண்மை. வேறு மற்றபடி இவங்க மேலே குறை சொல்கிறது எதுவுமே இல்லை. அவங்க வராங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்குற மாதிரி போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிற கதையாக தான் இருக்குது. அதான் மேலே இப்போ தொடர்ச்சியா ஊழல் இல்லை, ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி முதல்வர் பேசுறாரு. அது இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து 11 அப்பாயின்மெண்ட் இருக்குது சொன்னாங்க இதில் இபியில். அதில் ஒருத்தருக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுக்கணும். அந்த 10 லட்ச ரூபா கொடுத்தா உங்களுக்கு வேலை. நாங்கள் எக்ஸாமில் எப்படின்னு அந்த ஆள் கேட்குறாரு. இன்னொருத்தர் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. அதுக்கு ஒருத்தர் மினிஸ்டராக யாருன்னு தெரில. மினிஸ்டர் சொல்கிறாரு, நான் வந்து என்னது எக்ஸாம் எழுதாவே அதெல்லாம் பாஸ் பண்ணிவிடுவேன். அப்போது இப்போ மற்ற பசங்களாம் குரூப் 1 எழுதுறவங்க, குரூப் 3, குரூப் 4 எழுதுறவங்க அவங்களாம் எங்கே போவாங்க? இது மாதிரி பேசுகிறவங்க. ஊழல் இல்லைன்னு சொல்கிறவங்க இதை வந்து பேசுகிறதே தப்பு. ஃபஸ்ட்டு இதை வந்து தட்டி கேட்கணும் சிஎம். அவருக்கு இதெல்லாம் காதில் போகுதா இல்லையான்னு தெரியல. இதுதான் போகணும். அவர் காதில் போனால் தான் சில விஷயங்கள் அவரும் சொல்லுவார். எல்லாம் ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லையா இமீடியட்டாக ஊஸ்டிங் பண்ண அந்த மினிஸ்டர். இதுதான் நல்லது. அதான் பப்ளிக் வந்து இது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் வந்து அவங்க பண்ணால் பண்ணி வந்ததுலேருந்து உங்கள் மேலே ஒரே ப்ராப்ளம் தானே. இதுவரையிலும் யார் ஹாப்பியாக சொல்கிறா அவர் பண்ணார்? ரசிகர் வேணால் நம்ம சொல்லலாம், வா சூப்பர்ப்பா அப்படின்னு. மற்றபடி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம்லாம் அறிவிச்சு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படை இருந்தது இல்லைன்றதெல்லாம் வேறு விஷயம். இப்போ யூனிஃபார்ம் போட்டு வராங்க, ஈவினிங்கில் எல்லாம் வராங்க, அதெல்லாம் வரதெல்லாம் உண்மை தான். பட் குற்றன்றது அவங்க ஒன்றையும் பண்ண முடியாது. குற்றன்றது பப்ளிக் செஞ்சுன்னு தான் இருக்கும், போலீஸு தடுத்துன்னு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள யாரும் கேட்கலாம் முடியாதுலாம் இல்லை. இங்கே நீ தான் பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே ஒருத்தன் அடிக்கிறான்னு நமக்கு என்ன தெரியும்? ஸோ அப்புறமா தவறு நடந்த பிறகு தான் அவங்க போலீஸ் போய் நிற்கிறாங்க. அங்கே சிங்கப்பெண்ணு அதிரடி எந்த படம் வந்தாலும் இந்த தவறுகளை வந்து யாராலையும் முடியாது. ஒன்று வந்து தவறு செஞ்சால் ஷூட்டிங் ஆடுற அதோடு முடிச்சுடணும். அப்போ தான் தவறு நடக்காது. இதுதான் உண்மை. ஸோ எனக்கு கம்பேரிங் இப்போ ஆட்சி பிடிச்சிருக்கு. இப்போ தொடர்ச்சியாக வந்து நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம். அது வந்து இப்போ திடீர்னு வந்துட்டு எல்லாமே கரெக்ட் பண்ண முடியாது இல்லை, ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணுறாங்க தானே. எப்படின்னா அப்போ அவங்க ஸ்டாலினில் இது ஆட்சியில் இருக்கும்போது பவர்லாம் இருந்துச்சு. இப்போ இவங்க வந்திருக்கும்போது அதாவது கட்டாகிறதுலாம் உண்மைதான். ஆனால் அதை இவங்க தான் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்போ திமுக தான் பண்ணுதுன்னு சொல்றீங்க. அப்படி நாங்க சொல்ல வரல. அப்படி இல்லை, மொத்தத்தில் இப்போ நிறைய இப்போ ஏன்னா அவ்வளோ நாள் திமுக இருக்கும் போது அந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லை. இப்போ வந்து இது பண்றாங்கன்னா இது வேணும்னு பண்றாங்களா எப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கு எடுத்துக்க தெரியல. ஆனா மின்வெட்டுன்றது நிறைய வருது, லோ கரண்ட் கொடுக்குற வருது, நைட் அந்த மாதிரி வருது. அந்த ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுது. எவ்வளோ போன மாசம் எவ்வளோ கரண்ட் பில் கட்டியிருந்தீங்க, இந்த மாசம் எவ்வளோ கட்டியிருக்கீங்க? அது எங்களுக்கு ஓகே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் டே அண்ட் நைட் நாங்கள் ஏசி போடுறோம். போன வாட்டி 10,000 ரூபாய் கட்டியிருந்தோம்னா இப்போ நாங்கள் 14 கட்டுறோம். அது எங்களுக்கு மோரர்லெஸ் நாங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தா எங்களுக்கு ஓகே தான். நீங்க இதை கட்டுறீங்களா இல்லை? இல்லை நாங்கள் தான் கட்டுறோம். எதை சொல்கிறேன், ஃபுல் டைம் ஏசி ஓடுது, சீசன் வேறு. இனி இப்போ கம்மிங் மந்த்தில் தான் தெரியும் ஏதாவது நமக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தால். அதனால் போன வருஷம் கட்ட போகிறத இந்த வருஷமும் கட்டுறோம் அப்படி சொல்லலாம். ஏன்னா ஊழல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க அப்படி இல்லை இல்லைங்க, இப்போ தாங்க எல்லாம் பட்டையெல்லாம் கிளியராக தராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பட்டைக்கெல்லாம் அப்படியே எல்லாம் அப்ளை பண்ண போகிறாங்க. எங்கள் வீட்டெல்லாம் அதான் நடந்துட்டுருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் கேட்க மாட்டேறாங்க. இல்லாட்டி 2 லட்சம் 1 லட்சம்லாம் கேட்குறாங்கன்னாங்க, அதெல்லாம் இல்லைன்றாங்க, ஈஸியாக தராங்கன்றாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ அப்ளை பண்ண எல்லாரும் பிளான் போடுறாங்க. ஸோ அது மாதிரிலாம் தோணலை, ஊழல்லாம் இருக்க மாதிரி தோணலை. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபைன், நல்லா தான் பண்ணுறாரு, அதெல்லாம் ஓகே தான். அதே மாதிரி இப்போ ஸ்கூலுக்கு கூட ஏதோ பிடி பீரியட்லாம் கொடுக்குறாங்கன்றாங்க, அதெல்லாம் நல்ல விஷயங்க. ஏன்னா பசங்கள்லாம் எல்லாம் மொபைலே பார்த்து பிடி பீரியட்னா இப்போ வந்து பசங்களாம் ஐயோ பிடி பீரியட் விஜய் பீரியடில் தராங்கன்றது பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே மொபைலை பார்த்துட்டு ஃபுல் டைம் ஸ்டடீஸ்ன்றதை விட பசங்க ஒரு 1 ஹவராவது ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாடி இருக்கிறது மொத்தத்தில் நல்லது தானே. பாதுகாப்புலாம் பெண்களுக்கு எப்படி இருக்கு? இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படின்னு சொல்லி ஒரு விஜய் வந்ததுனால ஒன்றும் நீ சொல்ல முடியல, அது நெக்ஸ்ட் மந்த் கேளுங்க. அப்போ ஏன்னா இப்போ தொடர்ச்சியா வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சியில வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது, பெண்களை வந்து சில இடங்கள்ல வந்து சீண்டிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ இந்த ஆட்சியில நீங்க இந்த 60 நாள்ல பார்த்தது எப்படி இருக்கு? இதுவரை நோ ப்ராப்ளம், நல்லா தான் இருக்குது. அது மாதிரி நமக்கு அப்படி டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்களும் இப்போ வெளியே தான் லேடிஸ் தனியாக தான் வரோம். இதுவரை நானும் தனியாக போவோம், எனக்கு அப்படி பிரச்சனை தோணலை.
பாசிட்டிவா பாக்குறீங்க? ஃபைன் தான் சார், நல்லா தான் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். ஏன்னா டைம் எடுக்கணும்ல. இது குட்டி கொஞ்சமாக பீரியடில் தான் இப்போ நம்ம இது சொல்கிறோம். அதனால் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா அது தெரியும். அவர் நல்லாவே பண்ணுறார். இது நான் சொல்ல வந்தது ஸ்கூலா காலேஜான்னு தெரியல, ஹாஸ்டல் ஏதோ இருக்குது, அதில் சரியாக ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் மாற்றம் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ரைடு போனது. எஸ் அதெல்லாம் ஃபைன். அந்த மாதிரிலாம் வர்றது பெரிய விஷயம் தானே. அதனால் அதெல்லாம் எனக்கு பெட்டராக தெரியுது. அதாவது மின்வெட்டுன்றது எப்படி தெரியுமா, இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு அண்டர்டேக்கிங்குள்ளே இருக்காங்கன்னா அதுக்குள்ளே தான் எல்லாமே போகும். பட் இது வந்து தாழ்ப்பு உணர்ச்சி வச்சுக்கின்னு நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் எல்லாம் இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. அறத்தோட மனித நேயத்தோட எல்லா ஒரு மக்கள் புரியுதுங்களா பண்ணணும். இதை வந்து தாழ்ப்பு உணர்ச்சி வச்சுன்னு வேண்டியவன் வேண்டாம் விருப்பு வெறுப்புலாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளாம் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்து அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க தான் கரெக்டாக அது மாதிரி ஃபாலோ பண்ணணும். இதில் வந்து தாழ்ப்பு உணர்ச்சியே இருக்கக்கூடாது. யார் உண்மையான பிஸ்டர் தங்கிக்கிறான் கஷ்டத்தில் பின் தங்கிக்கிறான் அவங்கள பார்க்கணும். சும்மா இருக்கிறவங்களுக்கே எடுத்து மாதிரி பொண்ணாடை பத்தாடை இதெல்லாம் கொடுத்து ஏற்றுக்கு நாட் அவைலபிள் வேஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் மனசாட்சியோட வாழ்ந்தது தான் நல்லது. ஆமாப்பா, கரண்ட்டு பில்லு விலைவாசி ஏறி போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த யூனிட்டுக்கு தகுந்த மாதிரிலாம் வரல. ஃபஸ்ட்லாம் கம்மியாக இருந்தது, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது அமௌண்ட்டு. அவங்க எக்ஸ்ட்ரா தான் வருது. ஆமாம், ஆனால் அந்த அவங்க சொன்னதோட அதிகமாக தான் ஒரு கரண்ட் பில் கட்டுற மாதிரி தான் வருது, கம்மியாகலாம் வரல. கரண்ட்டோட பில்லு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ முதல்ல வந்து 100 யூனிட் இருக்கும்போதே கொஞ்சம் கரண்ட் பில் அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ 200 யூனிட் கொடுத்துமே கரண்ட் பில் வந்து நாங்கள் அதிகமாக தான் கட்டுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போன மந்த் 2 months பிஃபோர் நாங்கள் 70 rupees தான் கட்டணும். இப்போ வந்து 200 யூனிட் போகுமே 170 கிட்ட அமௌண்ட் வருது. இது என்னன்னு சொல்லிட்டு அதிகமான 100 யூனிட் அதிகமாக கொடுத்து எங்கள்கிட்ட அதிகமான அமௌண்ட் கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பில்லு வந்து 4000 ரூபாய் வந்துக்குது. இந்த போன மாதம் 4000 சில்லரை வந்துக்குது. இந்த மாதம் எவ்வளோ வரும்னு தெரியல. ஓப்பனிங் க்ளோசிங் அந்த ரீடிங் காமிப்பாங்க, அந்த ரீடிங் இல்லை. ஆனால் அமௌண்ட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இத்தனை முறையாக காட்டுற போது ஓப்பனிங் க்ளோசிங் அந்த ரீடிங் எடுத்து அமௌண்ட் மென்ஷன் பண்ணுவாங்க, அது மட்டும்தான். நாங்கள் ஒரு டைமு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து 400 சில்லரை 500 சில்லரை கூட எக்ஸ்ட்ரானா. இப்போ வாஷிங் மிஷினு இந்த இது துணியெல்லாம் துவைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அதெல்லாம் இல்லைன்னாக்கா கம்மியாக வரும். தொடர்ந்து மின்வெட்டு நடக்கிறதா மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக வரல. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கட் ஆகுது நைட்டில். அதுக்கப்புறம் தூக்கமே வரல. திருவாமியூரில் இருக்கிறோம் நாங்கள். ஆனால் கரண்ட்டு வந்து ரொம்ப கட் ஆகாது. எப்பயும் ஒரு டைமு கட் ஆனாலும் உடனே வந்துடும் எங்களுக்கு. நைட்டில் பாதி நேரம் போயிடுது, பாதி நேரம் தான் கரண்ட்டே இருக்குது. தூக்கம் இல்லை, வேலைக்கு போயிட்டு வந்தால் எப்போ இருக்குது. அதோட வந்து பார்த்தா கரண்ட் இருக்க மாட்டேங்குது, பிள்ளைங்க அழுகுது, எல்லாருக்குமே தூக்கம் இருக்க மாட்டேங்குது. கரண்ட்டுலாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கரண்ட்டு விட்டு தான் வருது. ஒரு போயிடுச்சுன்னா ஒரு 1 hour 1.5 hour 2 hour 3 hour திடீர்னு 4 hour கூட 5 hour கூட ஆகுது. ஒரு 12 hour கூட ஆயிடுது. அது என்ன கதைன்னு தெரியல. எடப்பாடி ஆட்சியில் கூட நல்லா தான் வந்துட்டு இருந்தது. ஸ்டாலின் ஆட்சிலையும் பரவாயில்ல. தாவக ஆட்சி நல்லா தான் இருக்குது. ஆனால் கரண்ட்டு தான் கட்டாயி போகுது. நிம்மதியாக தூங்க முடியல, ரோட்டில் வந்து படுக்க வேண்டியதாக இருக்குது கரண்ட் இல்லாத. அதான் ஒரு பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. டி நகரில் கரண்ட் நின்றதே கிடையாது. 2 o'clock to 3 o'clock மார்னிங் நிற்குது. இயர்லி மார்னிங்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பிரைவேட் ஆர்கனைசேஷன் நிறைய கரண்ட் வந்து சப்ளை பண்ணுறாங்க. மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க, மக்களுக்கு தான் சப்ளை பண்ணணும். அவங்க வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷன் இண்டஸ்ட்ரிக்கு தான் மெயினாக பர்பஸ் கொடுக்குறாங்க. கடந்த ஆட்சியுமே இருந்துச்சு, பட் இருந்தாலும் அவங்க மக்களுக்கு கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. மின்வெட்டு வந்து இருக்குண்ணா, நைட் டைமில் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மேபி இப்போ இன்வெர்ட்டர் இருக்கிறதுனால இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது கட் ஆகாமல் இருக்கணும்ண்ணா, அதுக்கு அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும். கரண்ட்டு போகிறதுனால சப்போஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு இஷ்யூஸ் ஜாஸ்தி இருக்கும்ண்ணா. ஏன்னா நெட்வொர்க் இருக்காது. ஸோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்தால் அப்போ அவங்க தே வில் கெட் அஃபெக்டடு. ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இவங்க சீக்கிரம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கடந்த ஆட்சி இந்த ஆட்சி கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு மாதம் விஜய் வந்து ஒரு மாதம் ஆகுது. ஆமாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 100க்கு 0 தான். ஆமாம், ஒன்றுமே. ஏன் ப்ரோ, நான் ஆக்சுவலாக ஆஸ்பிரண்ட் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட். எங்களுக்கு 4 முதல் கோர்ஸ் இருந்துச்சு, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் 7500 per month கொடுத்தாங்க, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுக்கு சார் இப்போ கவர்மெண்ட் போன மாதிரி 4 முதல்வன் ஸ்கீம் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் போனாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஐடி ஃபீல்ட்லேருந்து நிறைய பேர் எடுத்தாங்க. இப்போ இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சும்மா பேர் தான் மாற்றிக்கிறாங்க. இப்போ மகளிர் விடியல் தூக்கிட்டு பயணம் வச்சுக்கிறாங்க. வேறு என்ன கொண்டு வந்தாங்க? இருக்க பேரை மட்டும் தான் அதை அழிச்சிட்டு இவங்க பேர் மாற்றிக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். என்ன சார் சொல்கிறது? கவர்மெண்ட்டு சரியில்லை தான் சொல்லுவேன். ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க, அதுக்கடுத்து ரசிகருமா ஓட்டு போட்டு வர வச்சிட்டாங்க. என்ன நினைக்கிறோம், எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் வரும். அந்த 1000 ரூபாய் இந்த மாதம் வரவே இல்லை. வயசானவங்களுக்கு ஒரு ஆதரவு தான் கேட்போம். யாரும் இல்லாத இருக்கோம் நாங்கள், எங்களுக்கு ஒரு ஆதரவு தான். கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு எதிரான நிறைய நடக்குது ப்ரோ, நிறைய நடக்குது தான். போன ஆட்சியில் தீர்வுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன தீர்வுனா, இவங்க வந்து
எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸே கொடுக்க மாட்டேறாங்க. இப்போ வந்து ஒரு திட்டம் கொண்டு வரானா, இப்போ சிங்கப்பெண் கொண்டு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ரைட்ஸுமே கிடையாது. சும்மா போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறது கூட ஒரு அத்தாரிட்டியே கிடையாது அவங்களுக்கு. ஒரு எதுவுமே இல்லாமல், ஒரு ப்ரொசீஜரே இல்லாமல் ஒரு சும்மா ஒரு திட்டம் மட்டும் போட்டு அது கிடப்பில் கிடக்குது, அவ்வளோதான். அது வேஸ்ட்டு தான். அது கொண்டு வரணும்னா பயங்கரமாக தண்டனை கொடுக்குற மாதிரி போலீஸ் ஃபுல் பவர் கொடுக்கணும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பிஜேபி, திமுக, ஏடிஎம்கே எல்லாத்துலேருந்து ஒரு தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே ஆன் சைடு போயிருக்காங்க. அவர் தான் அதுக்கான விளைவுகளை பார்க்கணும். லஞ்சமே வாங்காம அரசியல் பண்ணுவேன். அவர் தான் முதல்ல லஞ்சம் வாங்குறது, பிளாக்ல டிக்கெட் விற்கிறதே முதல்ல அவர் தான். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இருந்தா முதல்ல அதோடைய இது குறைக்கணும். முதல்ல பிளாக்ல டிக்கெட் விற்கிறது ஃபர்ஸ்ட் அவர் முதல்ல குறைக்கணும். அதுக்கப்புறம் தான் லஞ்சத்தை பற்றி அவர் பேசணும். ஏதோ யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் எங்களுக்கு சந்தோஷம் தான்.